ஹலோ விஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம எம்பிஜி அப்படின்ற ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ அதை பற்றின ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோ தான் இது. இந்த எம்பிஜி ஆப் பார்த்திங்கன்னா மார்ச்சில் லான்ச் ஆனது. ஆல்மோஸ்ட் 7 மாதம் வரைக்கும் நல்லா ரன் ஆகிருக்கு. இப்போ வரைக்கும் கூட சில டீமில் விட்ராவல் வருது, சில டீமில் விட்ராவல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ஆப் வந்து பிகினிங்கில் வந்துட்டு நிறைய ஐடி ஃபயரிங்லாம் இருந்தது. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆப்பை நல்லாவே ரன் பண்ணி கொண்டு போனாங்க. ஆனால் சுத்தமாக ஒர்க் பண்ணாத டீம்லாம் தான் ஃபயர் பண்ணாங்க. இந்த ஆப் நிஜமாவே நிறைய பேருக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சு தான். ஆனால் இப்போ இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டில் இன்றைக்கி புதுசாக வந்து ஒரு ஆஃபர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் அப்பப்போ ஆஃபர் லான்ச் பண்ணுவாங்க தான். ஆனால் இந்த ஆஃபர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் இந்த கடைசி ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா 89,000க்கு டெய்லி இன்கம் 29,000ன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து போட்ட அமௌண்ட்டை 3 நாளில் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா போட்ட அமௌண்ட்டு ஒரு 7 நாளில் எடுக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரு நாள் ஆஃபர் தானே, இது எப்பவும் வர்றது தானே அப்படின்னு நீங்கள் நினச்சி வாங்கலான்னு ஐடியா உங்களுக்கு வரலாம். பட் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பர்சன்டேஜ் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஆப் வந்து 7 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் எடுக்கிறது வேணால் பார்க்கலாம். இது நிறைய இடத்துல வந்து விட்ராவல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அது வேறு கதை. ஆனால் உங்களுக்கு பை லக் விட்ராவல் வந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எத்தனை நாள் விட்ராவல் வருதோ அதை எடுத்துகிட்டு அப்படியே வெளில வந்துடுங்க. இதுக்கு மேலே அமௌண்ட்டு போடலாம், ஒரு 3 நாளில் போட்டதை எடுத்துடலாமே, அது வந்து பெரிய தப்பு. ஏன்னா வந்துட்டு அவங்களோட மோட்டிவே இதுதான். அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க ஒரு 2 மாதம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்த இன்கம் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஆஃபரை போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரியா? ஸோ இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு ப்ராஃபிட்டோட வெளில வரணும் அப்படின்னா இதுதான் கரெக்டான டைம். இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடணும். இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வர இன்கம்மை மட்டும் விட்ரா பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு போட்ட அமௌண்ட்டை தாண்டி கொஞ்சமாச்சும் ப்ராஃபிட் கையில் நிற்கும். இதுக்கப்புறம் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் போட்டிங்கன்னா நீங்கள் எடுத்த அமௌண்ட்டு இப்போ ஒரு இன்கேஸ் நீங்கள் ஒரு 2-3 மாதம் இந்த ஆப்பில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மொத்த காசையும் நீங்கள் அப்படியே கடைசியில் ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் போட்டு விடுற மாதிரி தான். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடணும். கரெக்ட் டைம் இது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி இருக்கிற மெம்பர்ஸ் விட்ராவல் மட்டும் எடுங்க. ரெஃபரலோ இல்லை டீம் இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. சரியா? அப்கிரேடுக்கு பண்ணக்கூடாது, ரெஃபரல் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுது. மேக்ஸிமம் 1 வீக்லேருந்து 10 days அதுக்குள்ளே ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ விட்ராவல் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஆல்ரெடி நிறைய டீமில் வந்து விட்ராவல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் டீமு எப்போ வேணால் விட்ராவல் ஸ்டாப் ஆகும். அதனால் நீங்கள் அப்கிரேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் வந்துட்டு இந்த ஆப்பை வந்துட்டு அந்த விட்ராவல் ஸ்டாப் பண்ணுற டைமில் இந்த மாதிரி கார்டு வாங்குங்க, அதை வாங்கினீங்கன்னா அப்படின்னா நாங்கள் வந்து விட்ராவல் எனேபிள் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விட்ராவல் கார்டு, இன்சூரன்ஸ் கார்டு, பேங்க் கார்டு, இந்த மாதிரி லொஸ்க்கு நிறைய சொல்லுவாங்க. வாட் எவர் த ரீசன்ஸ், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் விட்ராவல் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா நாங்கள் வந்து விட்ராவல் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கார்டு நீங்கள் வாங்கக்கூடாது. உங்களுக்கு ஒன்ஸ் விட்ராவல் ஸ்டாப் ஆகிடுச்சு, 3 நாள் வரைக்கும் பேமெண்ட் வரலனாலே உங்களுக்கு ஆப்பு க்ளோஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் என்ன சொன்னாலும் சரி, அது கண்டிப்பாக 100% பொய். சரியா? ஸோ அதனால் அந்த விட்ராவல் கார்டு வாங்குறது எதுவுமே பண்ணாதீங்க. 2வது, அந்த க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அதே குரூப்பில் இன்னொரு ஆப்போட லிங்க்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. அந்த ஆப்போட மேனேஜரே உங்களுக்கு தனியாக வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த ஆப் வந்து எங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த ரீசனால் க்ளோஸ் ஆச்சு, ஆனால் நாங்கள் வந்து புதுசாக ஒரு பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணியிருக்கோம், இதில் போடுங்க, அதில் விட்ட லாஸ் வந்து நீங்கள் இதில் ரெக்கவர் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் புழுங்குவாங்க. எல்லாமே போய் நம்பிட்டு எதுவும் போடாதீங்க. எம்பிஜி க்ளோஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான். 3 நாள் விட்ராவல் ஸ்டாப் ஆகிடுச்சா, ஆப்பு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கணும். ப்ராஃபிட் வந்தால் ஓகே, இன்கேஸ் லாஸாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஆப்பில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோட அந்த அஃபிஷியல் குரூப்பை விட்டு லெஃப்ட் ஆயிருங்க. அதுதான் கரெக்டு. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த விட்ராவல் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் சில பேர் வந்து நான் அந்த விட்ராவல் கார்டு வாங்கினேன், எனக்கு பேமெண்ட் வந்துச்சு, அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதெல்லாம் வந்து போய் அவங்களே ஆல் செட் பண்ணி அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அதனால் நம்பிட்டு நீங்கள் வந்து விட்ராவல் கார்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன், சும்மா மினிமம் ட்ரை பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. சரியா? ஆப் வந்து க்ளோசிங் ஸ்டேஜு, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாப் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்கள் இதில் எந்த ஒரு ரூபாயும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். நான் வந்து இப்போ புதுசாக லான்ச் ஆன ஆப்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் போடுற போஸ்ட்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே, நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணி அந்த ஆப்போட லிங்க் கேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.